பொன்னி எனக்கு கிடைக்க மாட்டா. ஜக்கம்மாவுக்கு இஷ்டம் இல்ல. காலையில கூட மூப்பம் வந்துட்டு போனா. மூப்பம் ஒரு திருடன். அப்படி சொல்லாதே. ஜக்கம்மா கூட அவன் கையில தான். பைத்தியம். யாரு கையிலயும் இல்ல. பார், ராஜாவுக்கு உடைவாள் இல்ல. குதிரைக்கு தலை போயிடுச்சு. ராணி இருந்த குதிரை மேல ஆள் இல்ல. இப்ப நான் இருக்கேன். இங்க ராஜாவும் ராணியும் எப்படி வாழ்ந்திருப்பாங்களோ. நான் பலகாரம் கொண்டாந்துருக்கேன். எதுக்கு ஊரை கூட்டுறாங்க தெரியலையே. ஊரு கூட்டமா? இப்ப பகல்ல எதுக்கு ஊரு கூட்டம்? உட்காரு உட்காரு, அப்படியே உட்காரு உட்காரு. எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முருக பொண்ணு கொல்லிமலை இருளம் கூட போகலாமா? போகக்கூடாது. அப்படிப்பட்டவளை கொல்லணும். ஆமா, கொல்லணும். கனவை சொல்லட்டும். 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு முருக பொண்ணு இருளன் கூட போயிட்டா. அப்போ மல்லீஸ்வர மலை சரி. அன்னைக்கு உழுந்த பாறைதான் அந்த பாறை. நான் நிறைய கண்டவா. நஞ்சா, ஒரு பொண்ணு இருளம் கூட ஒன்னா இருந்தா என்ன தண்டனை? சந்தேகம் என்ன? அவளை கொல்லணும். யார் கண்டது? நான் கண்டேன். என் கண்ணால கண்டேன். இந்த காரணம் பார்த்தான். யார் அந்த பொண்ணு? தான் தான் அந்த பொண்ணு. பொண்ணு, என்ன அநியாயம் இது? என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம்? கொல்லிமலை இருள் மாறன் தான். ஆமா, அவனேதான். சத்தம் போடாது, சத்தம் போடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிப்பு குடியா, அவ சின்ன பொண்ணு. மன்னிப்பு குடியா, மன்னிப்பு. ஊரு கட்டுப்பாட்டை மீறின பொண்ணு சின்ன பொண்ணா? அனுமான் கேட்கறது சரிதான். எனக்கு ஒரே பொண்ணு, மன்னிப்பு குடியா. முடியாது முடியாது.
ரஞ்சனுக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு குடியா அறியாதவ. அனுமான் சொன்னது சரிதான். குற்றம் குற்றமேதான். பொன்னிய இந்த ஊர்ல யாருக்கு வேணாலும் கண்ணால கட்டி வைக்கிறேன். பொன்னிய நான் கண்ணாலும் கட்டிக்கிறேன். அது எப்படி? என் மக சேலை கண்ட கட்டினது ஊராளுக்கெல்லாம் தெரியும். மல்லி விஷயம் அப்புறம் பேசலாம். ஆமா, இதுதான் என் தீர்ப்பு. காலம் 7 நாளைக்குள்ள பொன்னிய கண்ணாலம் கட்டிக்கணும். காளான கண்ணால செஞ்சுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஊர் தீர்ப்புக்கு அவமானம். இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு. எழுந்திரம்மா, எழுந்திரு. மாறா, சாமி, என் மேல வேணா கேஸ் போட்டுங்க. இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வாய முடிடுறா ராஸ்கல். எங்க போயிட்டானுங்க? ஒருத்தனையும் காணோம். கிளவி வாங்க. ஊர்ல எல்லாம் எங்க போயிட்டானுங்க? எல்லாரும் சின்னத்தோட ஐயாவை பார்க்க போயிருக்காங்க. காளானும் போயிட்டானா? ராஸ்கல் இருக்கா இருக்கா. காளா, டேய் காளா. ஐயோ ஐயோ, என்ன இது? அல்ல அல்ல. யார் இவ? பன்னி. ஏ காளா, வந்துட்டு சாமி. துப்புறியாடா துப்புறியாடா துப்பு நாயே. என்ன கொண்டுட்டு தான் மாறன தொட முடியும். போடா 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 போடா. சின்னத்தோட தீர்மானம் செய்யுங்க. காடு அடிக்காது எப்படி சாமி? வயித்துல அடிக்காதீங்க சாமி. காடு மல்லீஸ்வரன் கடை. யார் சொன்னது? நான் சொல்லல, மூப்பன் தான் சொன்னேன். சின்னத்தோட தெரியுதுல்ல. உங்கள யாராவது ஒத்த பேசுகிறா? அர்த்தநாரி, நீ சும்மா இரு. சரி, நான் உங்களை கேக்குறேன். சின்னதுரை, சின்னதுரை, காப்பாத்துங்க சின்னதுரை, காப்பாத்துங்க சின்னதுரை. என்ன பொண்ணு இங்க எதுக்கு வந்த? நீ யாரு? என் மக பொண்ணு. என்ன வேணும்? நீங்க தான் காப்பாத்தணும் சின்னதுரை. என்ன நடந்துச்சு? ஊர்ல என்ன நடந்தது? மல்லீஸ்வரன் சாபம் போட்டாரா? அன்னைக்கு நாட்டி ஆட வந்த பொண்ணுல நீ பொன்னி. ஆமா சின்னதுரை, கருணை காட்டுங்க சின்னதுரை. விஷயத்த சொல்லுமா. ஆறுனே, போலீஸ்காரங்க கையில விலங்கு போட்டு வீதியில கூட்டிட்டு போகும்போது காளா அவன் மூஞ்சில துப்பி அவனை அடிச்சான் சின்னதுரை. சின்னதுரை, மாறனை காப்பாத்துங்க சின்னதுரை. இவன் மாறனை பத்தி பேச வந்துட்டா. அகங்காரி, அடங்கா பிடாரி. இவனுக்கு என்ன திமிரு? மாறன்கிறது யாரு? உன் கணவனா? அவன் ஒரு ஈழ. பொன்னிக்கு மாயப்படி போட்டு மயக்க வச்சுட்டான் சின்னதுரை. உண்மைதானா பொன்னி? மாறன் மேல எனக்கு ஆசைதான் சின்னதுரை, நீங்க தான் காப்பாத்தணும். இவன் முதலே காளானுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு.
சின்னதுரை மாற மேல எந்த தப்பு இல்ல. அவன் கையில விலங்க போட்டு வீதியில கூட்டிட்டு போறாங்க. நீங்க நான் காப்பாத்தணும் சின்னதுரை. அர்த்தனாரி, அப்ப இது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரம் போல இருக்கு. அர்த்தனாரி, போலீசாரோட அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. தர பொண்ணு அப்பாவி பொண்ணு, ஊரார் முடிவு. பொண்ணைய காளானுக்கு தான் கட்டி வைக்கணும். நான் இங்க கல்யாணம் நடத்த வரல. அவளுக்கு இஷ்டமானவன அவன். நீ போயிடு போயிடு. எதுக்காக இவனை அரெஸ்ட் செய்தீங்க? லைசென்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருந்தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தகவல் வந்தது. தடயம் இல்லாம இவனை மாத்திரம் நீங்க எப்படி அரெஸ்ட் செய்யலாம்? காலா சொல்லிதான் பிடிச்சாங்க சின்னதுரை. ஏன் பேசாம இருக்கீங்க? எஸ்ஐ ஊர்ல இல்லையா? இல்ல. உங்க 2 பேர் பேர்லயும் நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். அந்த விலங்க கழட்டு. கும்பரந்துரை, நீ போகலாம். ஸ்மார்ட் கேர்ள். பொன்னி, நீ இவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ராத்திரி நான் வர்றேன். வேண்டாம். நான் வருவேன். வேண்டாம், அவங்கள பாக்குறாங்க. பொன்னி, ஒரு முருக பொண்ணு இருடனோட பழகி இருக்கா. பழகலாமா? சும்மா விடலாமா? தண்டிக்கணும். அவளை ஊரை விட்டா விட்டணும். அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அவளை ஊரை விட்டு விடக்கூடாது. பொன்னி அடங்கா பிடாரி. அவன் ஒரு பேய். அவன் ஒரு விஷப்பாம்பு. மலையிலே தீப்பந்தம் கொளுத்தவன். பொன்னிய தண்டிக்காம இருந்தா அடுத்த சிவராத்திரி அன்னைக்கு தீப்பந்தம் கொளுத்த மாட்டேன், கொளுத்தவே மாட்டேன். ஊரழிய போகுது, ஊரழிய போகுது. ஜக்கம்மாவுக்கு உடம்பெல்லாம் எரியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணுதான் தாயே. அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் பூஜை செய்யறோம் தாயே. மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுவாங்க. மல்லீஸ்வரனே வேண்டிக்கங்க. ஜக்கம்மா, ஜக்கம்மா, என்னையும் என் மகளையும் மன்னிச்சு இந்த ஊரையே காப்பாத்தும்மா, இந்த ஊரையே காப்பாத்தும்மா. உன்னை பிரிஞ்சு என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டுறான். அதனாலதான் இந்த இடியும் மின்னலும். இதுக்கு முன்னால இடியும் மின்னலும் வந்தது. அதுக்கு என்ன சொல்றேன்? எல்லாம் போய். இல்ல மாறா,
எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது மல்லீஸ்வரனுக்கு பிடிக்கலன்னா மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டட்டும். இப்பவே மழை பெய்யட்டும். மல்லீஸ்வரா, மழையும் இல்ல, இடியும் இல்ல. இதெல்லாம் ஊரை இயக்கிற அந்த மூப்பனுடைய வேலை. பாரா, ஊருக்காரங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சின்ன துறையிட்ட சொன்னா நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுவார். அப்புறம் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போலாம். இப்பவே போகலாம். என்ன சொல்றேன்? நான் வந்துட்டா எங்க அப்பா கொஞ்ச நாள் போனா உங்க அப்பனையும் கூட்டிக்கலாம். சரிதானா? என்ன பொண்ணு? எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, தைரியமா இரு. நாளை ராத்திரி நான் இங்க வர்றேன். ம்? நாளை வேண்டாம், நாளை மறுநாள் வா. சரி. ஊருக்காரங்க வாழறதுக்கு என்ன வேணும் மூப்பா? நான் இப்ப மூப்பனில்லை. ஆமா, ஜக்கம்மா உள்ள புகுந்துட்டா. என்ன வேணும் சொல்லு ஜக்கம்மா. ஊரோர் ஆச்சாரப்படி நடப்பதே இல்லை. என்னை நம்பவில்லை. நடந்து போன தவறுக்கு மன்னிச்சிடு தாயே. என்ன பரிகாரம் உனக்கு செய்யணும் சொல்லு ஜக்கம்மா. கொடுத்த வாக்கை மறந்து விட்டீர்கள். இப்பவே நிறைவேற்றிடுறேன் தாயே. இன்னைக்கே ஒரு ஆடு வாங்கிடுறோம். வேண்டாம், வேண்டாம். வேற என்ன வேணும் தாயே சொல்லு ஜக்கம்மா. ஒரு கன்னி பெண்ணின் ரத்தம். கன்னி பெண்ணின் ரத்தத்தை பூஜை செய்யணும். சர்க்காருக்கு தெரிஞ்சா எங்களை தூக்கல போட்டுருவாங்களே தாயே. என்ன நீங்கள் நம்பலையா? ஜக்கம்மா, ரத்த விஷயம் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நீங்கள் மட்டும் வந்தால் போதும். சர்க்காருக்கும் தெரியாது, தண்டனையும் கிடைக்காது. அந்த கன்னி பொண்ணு யாருன்னு சொல்லு தாயே. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கிறார். அவளைத்தான் பூஜைக்கு கொடுக்கணும். பொன்னி செக்கம்மா. ஊரை காப்பாற்றணுமா இல்ல உங்களை காப்பாற்றணுமா? ரத்த பூஜை செய்யலன்னா ஊரே அழிஞ்சிடும். தெரிஞ்சுதான். உங்களுக்கு ஊர் வேணுமா பொன்னி வேணுமா? மல்லி, நாளை காலையில அக்கறை பள்ளத்துக்கு வருவாரு. நான் போகணும். மல்லி, இத நீ யார்கிட்டயும் சொல்லாதே. எங்க அப்பன் ஆத்துல விழுந்து செத்து போயேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்பனை நீ நல்லா பாத்துக்கணும். பாப்பியா மல்லி? ஆவட்டும் பொன்னி. நான் என்னைக்கும் உன்னையும் அப்பனையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மூப்பனை பாத்தீங்களே, என்னாச்சு? நாளை காலையில பொன்னி குளிச்சு முழுவி சக்கமாக பூசை பண்ணினா ஊர்ச்சாபம் போயிடுங்கிறாரு. சரிப்பா. நாளைக்கு காலையில அக்கறை பள்ளத்துக்கு போய் மாறங்கிட்ட சொல்லு, நாளைக்கு சாயந்தரம் வரணும்னு.
தாயே ஊர் தலைவன் தீர்மானிச்சவங்க மட்டும் மலை ஏறினா போதும். ஊர்க்காரங்க என் மகனை காப்பாத்து. எல்லாரும் வாங்க, பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் வாங்க. காளா, ஐயோ காளா, பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. பொன்னியை கொலை செய்ய கொண்டு போயிட்டாங்க. பொன்னியை காப்பாத்தி கொடுங்க. பெரிய மூப்பன் அவளை பலி கொடுக்க கொண்டு போயிட்டாங்க. காப்பாத்தி கொடுங்க. ஐயோ என் பொன்னி, என் பொன்னியை பாப்பேனா? ஐயோ பொன்னி. காளா, காளா, இங்க வாயே. என்ன? அடுத்த மலையில மாறன் இருப்பா, அவங்கிட்ட போய் சொல்லு. நீ தனியா பொண்ணியை காப்பாற்ற முடியாது, மாறனை கூப்பிடு, அவன் வருவா. நீங்க போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வா பண்ணி. உன்னை நான் கொல்லுவேன். நில்லு மாறா, நான் உன் விரோதியா வரல, நண்பனா வந்திருக்கிறேன். பொன்னியை பறி கொடுக்க போறாங்க, நீ போய் அவளை காப்பாத்தணும். போய் அவளும் போய். மாறா, நீ என் விரோதி. மாறா, நான் சொல்றதை கேளு. உன்னை நான் நம்ப மாட்டேன். நம்பு மாறா. கண்ண மூடிக்கிட்டு மண்டிக்கிட்டு ஜக்கம்மாவ வேண்டிக்கம்மா. எங்க
என்ன என்ன இதெல்லாம் உன்னை பறி கொடுக்க கொண்டாந்தாங்க. மாறந்தான் உன்னை காப்பாத்து. இந்த அக்கிரமத்தை எதுக்க நீ எனக்கு துணை நிற்பியா? சத்தியமா நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். இந்த சக்கமா முன்னாலே வச்சு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேண்டான்னா சக்கமாவே அடையாளம் காட்டட்டும். சக்கமா அடையாளம் காட்டல. நல்லா இருக்கணும்.